சுபத்ரா பருவமங்கையாகி வருடங்கள் கடந்துவிட்டன. இனியும் அவள் திருமணத்தை தள்ளி போடுவதில் அர்த்தமில்லை. துரியோதனனை வரனாக பேசி முடிக்கச் சொல்லி உன்னை அத்தினாபுரம் போகச் சொன்னேன். நீயோ நாள், நட்சத்திரம், கோள், குறியென என்னை அச்சுறுத்தினாய். இன்றே அத்தினாபுரத்துக்கு புறப்படு. சுபத்ராவை துரியோதனனுக்கு பேசி முடித்துவிடு. துவாரகா மாமன்னர்களுக்கு வணக்கம். அத்தினாபுரத்திலிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணா, ஓலையில் என்ன செய்தி வந்திருக்கிறது? மருமகன்களுக்கு குந்தி தேவியின் ஆசிகள். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்க அரசர் திருதராஷ்டிரர் முடிவு செய்திருக்கிறார். அதில் காண்டவ பிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு வழங்க முடிவாகியிருக்கிறது. தர்மனின் முடிசூட்டு விழா அத்தினாபுரத்தில் நடக்கவிருக்கிறது. அதில் தாங்கள் யாவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் அத்தையின் அவா. அண்ணா, இப்போதே புறப்படுவோம். அப்படியே சுபத்ராவின் திருமண பேச்சையும் முடித்து விடுவோம். தங்களின் விருப்பப்படியே. கிருஷ்ணா, திருமணத்தை பற்றி இப்போது பேசுவதற்கு தருணம் அல்ல. அத்தினாபுரத்திற்கு நாம் இப்போது செல்ல வேண்டாம். பிறகு பேசிக்கொள்ளலாம். தர்மனின் முடிசூட்டு விழாவிற்கு மைத்துனர்கள் என்ற முறையில் நம்மை அத்தை அழைத்திருக்கிறார்கள். நாம் செல்ல வேண்டாமா? மேலோட்டமாக பார்த்தால் இது முடிசூட்டும் விழா. ஆனால் நடக்கவிருப்பதோ அத்தினாபுரத்தின் பிரிவினை. இது பங்காளிகளுக்குள் நடக்கும் பிரச்சனை. அதில் நாம் ஏன் வீணாக தலையிட வேண்டும்? பாண்டவர்கள் நம் அத்தையின் புதல்வர்கள் அல்லவா? அவர்களுக்கு நாம் தானே துணை நிற்க வேண்டும். அரசியலில் உறவுகளுக்கு இடம் ஏது என்று நீ அடிக்கடி சொல்லுவாயே கிருஷ்ணா, அதை நீ மறந்து போனாயா? நீ எதை சொல்கிறாய்? தருமனுக்கு முடி சூட்டுவதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் அத்தினாபுரம் இரண்டாக பிரிவது வருத்தம் அளிக்கும் செய்தி அல்லவா? மகிழ்ச்சியும் வருத்தமும் இணைந்து பயணிப்பது முடியுமா கிருஷ்ணா? வருத்தம் துவாரகையில் ஓய்வெடுக்கட்டும், மகிழ்ச்சி அத்தினாபுரத்திற்கு பயணிக்கட்டுமே. கிருஷ்ணா, ஆபத்து என்று அபயக்குரல் கொடுத்தால் நான் ஓடோடி வருவேன் என்று திரௌபதிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நான் அத்தினாபுரம் செல்கிறேன். நீங்கள் துவாரகையில் துரியோதனனுக்காக வருந்தி ஓய்வெடுங்கள். உன்னிடம் வாதாடி என்னால் ஜெயிக்க முடியுமா? நீ நினைத்ததை செய்துவிடு. விதுரா, அத்தினாபுரத்தை விட்டு வெளியேறும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? தங்களின் புத்திரன் துரியோதனனும் காந்தார இளவரசர் சகுனியும் அரசே. அரசே, நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கொஞ்சம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். விரும்பாதவர்களிடத்தில் மானம் இழந்து வாழ்வதை விட விரும்பி அழைப்பவர்களிடம் போவதே மேல், இல்லையா அரசே? விதுரா, என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நடந்தது என்ன என்பதை மறைக்காமல் சொல். தங்கள் புத்திரர்களும் சகுனியும் நான் இங்கு வசிப்பதை விரும்பவில்லை. உன்னால் உன் அண்ணன் திருதராஷ்டிரனை பிரிந்து வாழ இயலுமா? இந்த குருட்டு கிழவனை தனியாக தவிக்க விட்டு உன்னால் செல்ல முடியுமா? விதுரா, உன் அண்ணனை விட உனக்கு தன்மானமே பெரிதாக போய்விட்டது, அப்படித்தானே? திருதராஷ்டிரன் மாண்டு போய்விட்டானா என்ன? உனக்கு கட்டளையிட துரியோதனனுக்கு ஏது அதிகாரம்? உன் அண்ணன் நான் உயிரோடு இருக்கும் போது அவனை பிரிந்து செல்ல எப்படி துணிந்தாய்? விதுரா, நீ என் இதயத்திற்கு இணையானவன். உடலை விட்டு இதயத்தை பிரித்தெடுத்து விட்டால் அந்த உடல் உயிர் நீத்த பிணம் அல்லவா? நீ என்னை பிணமாக காண விரும்புகிறாயா? நீ என்னை பிரிந்து காண்டவ பிரஸ்தம் சென்றால் நான் உயிர் துறப்பேன். இது உறுதி. அண்ணா,
நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை இல்லை விதுரா, நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். அண்ணா, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கூறுவதா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா. இனி என் உயிர் உள்ளவரை உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இது உங்கள் மீது ஆணை. விதுரா, உங்கள் மீது ஆணை. விதுரா, அண்ணா, அண்ணா, அண்ணா. பாஞ்சால மாமன்னருக்கு வணக்கம். அத்தினாபுரத்திலிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறேன். அரசே, என்ன செய்தி அது? நம் மருமகன் தருமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது. பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை ஆளப் போகிறார்கள். ஓ, மருமகன்களுக்கு நாடு கிடைக்கப் போகிறது. மகள் பட்டத்து அரசியாகப் போகிறாள் என்ற மகிழ்ச்சியோ? அது மட்டுமல்ல, என் வாழ்நாள் லட்சியம் ஈடேறப் போகிறது. நான் பட்ட அவமானங்கள் அத்தனைக்கும் பழி தீர்க்கும் படலத்தின் ஆரம்ப நாள் தர்மனின் முடிசூட்டு விழா. அரசே, தங்கள் மகள் அரசாளப் போகிறாள் என்ற மகிழ்ச்சியை விட உங்கள் மருமகனுக்கு முடிசூட்டப் போகிறார்கள் என்ற ஆனந்தத்தை விட தங்களிடம் வஞ்சம் தீர்க்கும் எண்ணம் மேலோங்கி நிற்கிறதே. உண்மைதான் புருஷதை. நான் இதற்காகத்தானே இத்தனை நாட்களாக காத்து கிடந்தேன். தந்தையே, ஆம், இனி பாண்டவர்கள் அந்த துரோணனுக்கும் பீஷ்மருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. பாண்டவர்கள் எனது சத்துருக்களை விட்டு பிரிய போகிறார்கள். இதைவிட எனக்கு வேறென்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? தந்தையே, அன்று தாங்கள் சொன்ன வார்த்தைகள் இன்று மெய்யாகிவிட்டன. நான் வீர தீரத்தில் சிறந்தவனாக இருக்கலாம். அரசியல் பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது தாங்கள் தானே. நீ கற்றுக்கொண்டது பாலபாடம்தான். இன்னும் அதிபயங்கர அரசியல் பாடங்களை போக போக நீயே கற்றுக்கொள்வாய். காந்தாரி, வருத்தப்படாதீர்கள் அரசே. அரசே, என்னை அழைத்தீர்களா? துரியோதனன் வந்திருக்கிறானா சகுனி? எவ்வளவோ அழைத்தும் அவன் வர மறுத்து விட்டான். இன்னும் அவனுக்கு எங்கள் மீது கோபம் தணியவில்லையா? தர்மனுக்கு முடிசூட்டும் விழா நெருங்க நெருங்க கணத்திற்கு ஒரு முறை துரியோதனின் குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சமாதானம் அடைந்த அவன் பாண்டவர்களின் முடிசூட்டு விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர்களை கண்டு வெகுண்டெழுந்து விட்டான். ஐயோ, என் புத்திரன் உண்டானா உறங்கினானா? அவன் நிலைதான் என்ன சகுனி? நான் அறிந்த வரையில் அவன் உண்பதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பித்து பிடித்தவன் போல் உலாவிக் கொண்டே இருக்கிறான். இதே நிலை நீடித்தால் துரியோதனனின் மனம் பேதலித்தாலும் வியப்பதற்கில்லை. அரசே, தாங்கள் தவறாக எண்ணவில்லை என்றால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அதை செவிமடுத்து கேட்பீர்களா?
உன் யோசனை நம் புத்திரன் துயதீர்க்கும் எனில் அதை நிறைவேற்ற நான் இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறேன். அரசே, தருமனுக்கு முடிசூட்டும் அதே நேரத்தில் துரியோதனனுக்கு அத்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி விட்டால் என்ன? காந்தாரி, அற்புதமான யோசனை. இப்பொழுதே நிறைவேற்றலாம். அரசே, தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை அத்தினாபுரத்தின் அரசர் திருதராஷ்டிரர் தான் என்பது எனது நிலைப்பாடு. சகுனி, உன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள். உனக்கு உன் மருமகன் துரியோதனன் வாழ்வு முக்கியம் இல்லையா? நான் அவனுக்காக என் வாழ்வையே அர்ப்பணித்தவன். அப்படி என்றால் நான் சொல்வதை கேள். துரியோதனனுக்கு உடனே முடிசூட்ட ஏற்பாடு செய்வோம். என்னை பதவி ஆசை பிடித்த அர்ப்பன் என்று நினைத்து விட்டீர்களா? தங்களுடைய புதல்வன் மாவீரன் இரக்கத்தினால் கிடைக்கும் பதவியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். போட்டியற்ற களத்தில் மாலை சுட்டிக் கொள்ளும் கோடை அல்ல நான். மகனே துரியோதனா, இது உன் தந்தையின் ராஜ்யம். இதை ஆளும் உரிமை உனக்கு உள்ளது. உனக்கு முடிசூட்டுவதால் உனக்கு எப்படி அவமானம் நேரும்? தந்தையே, தங்கள் பதவி மீது பேராசை கொண்டவன் இந்த துரியோதனன் என்று என்னை அற்பமாக நினைத்து விட்டீர்களா? தங்களிடமும் தாயாரிடமும் பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவன் இந்த துரியோதனன். தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி தாங்கள் தான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். தயவு செய்து எனது உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். துரியோதனா, உனக்கு உனக்கு எங்கள் மீது இத்தனை பேரன்பா? தந்தையே, தாயே, தாங்கள் என்னை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? என் ஜென்ம சத்துருக்களான பாண்டவர்களுக்கு இந்த ராஜ்யத்தில் இருந்து ஒரு துரும்பு கூட கிடைக்க கூடாது என்பது என்னுடைய லட்சியம். முடிந்தால் அதை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய புத்திரன் உள்ளம் குளிர்ந்து போவான். தயவு செய்து இனிமேல் இது போன்ற அற்பமான எண்ணத்தோடு என்னை பார்க்க வர வேண்டாம். துரியோதனா, துரியோதனா, அரசே. காந்தாரி, சுவாமி, நம் முன்னோர்கள் அனைவரின் ஆசியும் தர்மனுக்கு கிட்ட வேண்டும். வானப்பிரஸ்தம் சென்ற ராஜமாதா சத்தியவதி தர்மனின் பாட்டிகளான அம்பிகா, அம்பாலிகாவின் ஆசிகளையும் பெற வேண்டும். குந்தீப், நீ குணவதி. முன்னோர்களை தெய்வங்களாக போற்றும் பாங்கு உன்னிடம் மிகுந்து இருக்கிறது. ஆனால் வானப்பிரஸ்தம் சென்றவர்கள் இறைநிலையை எய்தியவர்களுக்கு இணையானவர்கள். மேலும் அவர்களின் இரங்கல் அறியாதவரை அவர்கள் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதப்படுவார்கள். அவர்களை மனதால் நினைத்தாலே போதும். அவர்களின் ஆசி உன் புத்திரன் தர்மனுக்கு கிட்டும். தர்மா, நீ உன் பாட்டிகளை மனதால் நினைத்து அவர்களை வணங்கு. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் ஆசை உனக்கு கிடைக்கும். தாயும் செய்யுமாக இந்த கானகத்திற்கு வந்திருக்கிறீர்களே, யார் நீங்கள்? அம்மா, நாங்கள் கைலாயம் சென்று ஈசனை தரிசித்து வருகிறோம். தாங்களின் திருக்கோலத்தை கண்டதும் ஏனோ வணங்கத் தோன்றியது. தவத்தில் நிலை பெற்ற தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீடோழி வாழ்க, வாழ்வாங்கு வாழ வேண்டும். பார்ப்போற்ற ஒப்பற்ற நிலையில் நீ வாழ்வாய். பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன்.
என்றும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள். அம்மா, என் புத்திரன் அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்க குருகுலம் செல்கிறான். அவனுக்கு தங்களுடைய ஆசி கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வருகிறோம். வாருங்கள். மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா. தர்மா, நீ இந்த வையகம் முழுவதையும் வென்று அரசர்களுக்கெல்லாம் அரசராய் விளங்குவாயாக. ராஜசுய யாகம், அஸ்வமேத யாகம் என்று சகல யாகங்களையும் செய்து அகில உலகத்தின் சக்கரவர்த்தியாக புகழ் பெறுவாயாக. மாமன்னர் தர்மராஜா, 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 மாமன்னர் தர்மராஜா. மனம் நிறைந்து சொல்கிறேன், வியாசரின் வாக்கு பலிக்கும். அகில உலகத்திற்கும் சக்கரவர்த்தியாக போற்றப்படுவாய். குந்தி அக்கா, மாசமறுவற்ற மக்களை பெற்ற புண்ணியவதினி, கலங்காதே. நீயும் நம் புத்திரர்களும் மருமகளும் வானும் மண்ணும் புகழ வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா, மாமன்னர் தர்மராஜா. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. அகில உலகையும் வெற்றி கொள்ளும் பேரரசனாக திகழ்வாய். நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. மருமகனே. மாமா, நான் இப்போது யாருடனும் பேசும் நிலையில் இல்லை. பாண்டவர்களுக்கு காண்டவ பிரஸ்தத்தை வழங்கிவிட்டார்கள் என்ற கவலையில் இருக்கிறேன். மருமகனே, நீ இப்படி விரக்தியின் உச்சத்திற்கு செல்வது நல்லதல்ல. சத்திரியன் இதயம் சகித்துக் கொண்டு இயல்போடு வாழ பழக வேண்டும். இழந்ததை மறந்து எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். துன்பத்தை மற, நாம் மகிழ்ந்திருக்க 1000 விஷயங்கள் இருக்கிறது. நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை ஆள செல்கிறார்கள் என்பதுதானே உன் கவலைக்கு காரணம்?
பாண்டவர்கள் செல்வது காண்டவ பிரஸ்தத்திற்கு அல்ல, மயானத்திற்கு. அங்கே கூற்றுவன் அவர்களை வாரி அணைத்துக் கொள்ள இருகரம் நீட்டி வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது புரிந்ததா? எனக்கு தெரியாமல் பாண்டவர்களை கொல்ல ஏதேனும் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறீர்களா மாமா? அதற்கு அவசியமே இல்லை. அப்படி என்றால் காண்டவ பிரஸ்தம் நாகர்களின் பூமி. அங்கே கொடிய நாகங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றன. தட்சகன் நாகர்களில் அசுர பலம் வாய்ந்தவன். அவனின் மூச்சு காற்று பட்டாலே பாண்டவர்கள் மாண்டு போவார்கள். பாண்டவர்கள் அஸ்திரங்களை எய்தி நாகங்களை அழித்து விடுவார்களே. அங்கேதான் இருக்கிறது பிரச்சனை. காண்டவ பிரஸ்தம் உங்கள் முன்னோர்களின் பூமி என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த பூமியை இந்திரன் நாகர்களுக்கு வழங்கிவிட்டான். அர்ஜுனன் அஸ்திரத்தை ஏந்தி நாகர்களை அழித்து விட்டால் இந்திரனின் கோபத்திற்கு ஆளாவான். அதாவது தந்தைக்கு எதிரியாவான் மகன். அதன் பிறகு பாண்டவர்களின் நிலையை யோசித்துப் பார். இந்திரனை எதிர்த்து யாராவது உயிர் வாழ முடியுமா மருமகனே? மாமா, தாங்கள் சொல்வதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். தீயிலிருந்து தப்பிய பாண்டவர்கள் சர்ப்பங்களின் விஷத்திற்கு நிச்சயம் பலியாவார்கள். மாமா, காண்டவ பிரஸ்தத்திற்கு இப்படி ஒரு ஆபத்து இருப்பது தந்தைக்கு தெரியுமா? ஒருவருக்கும் தெரியாது. அதனால் தான் நான் உங்களுக்கு கூட சொல்லவில்லை. மாமா, இப்பொழுதுதான் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாண்டவர்களே, இதுதான் உங்கள் பெரியப்பா திருதராஷ்டிரர் உங்களுக்கு அளித்த ராஜ்யம், காண்டவ பிரஸ்தம். ஆஹா, பெரியப்பாவிற்குத்தான் எங்கள் மீது எத்தனை பேரன்பு, எவ்வளவு பெருந்தன்மை! பீமா, இது நம் முன்னோர்கள் அரசாண்ட பூமி. இதை நீ தாழ்வாக எண்ணாதே. மன்னிக்க வேண்டும் அம்மா. அரசே, வர வர மழை சரியாக பெய்யாததால் வனங்கள் எல்லாம் அழியும் நிலையில் உள்ளது. அப்படியா? ஆம் அரசே. அரசே, நமது வனத்தின் எல்லைக்குள் மனிதர்கள் நுழைந்து விட்டார்கள். மனிதர்களுக்கு இங்கென்ன வேலை? அவர்கள் நமக்கு ஆபத்தை உண்டாக்குவார்கள். உடனே அவர்களை நாம் இங்கிருந்து துரத்த வேண்டும். வாருங்கள். மனிதர் யாருமற்ற இந்த பூமியில் அரசால என்ன இருக்கிறதம்மா? நாம் மனிதர்கள் தானே சகாதேவா. நம்மிலிருந்தே தொடங்கட்டும் ராஜ்யம். நகரம் உருவானால் பிரஜைகள் தானே குடியேறுவார்கள். மனிதர்கள் வாழும் ஒவ்வொரு நகரமும் இப்படித்தான் உருவாகின. பூமி தாயை வணங்கி நாம் பூஜையை தொடங்குவோம். பூமா தேவி நமக்கு சகல வளங்களையும் வழங்குவாள். பூஜையை தொடங்க வேண்டும் என்றால் அந்தனர் வேண்டுமே.
சகாதேவனை விட சாஸ்திரங்களும் வேதங்களும் அறிந்தவர் உண்டா? அவனே பூமி பூஜையை நடத்தட்டும். त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमिव मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ अनुग्रहरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात्। स्वाहा स्वाहा। वास्तुपुरुषाय इदन्नमः। तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात्। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। நிறுத்துங்கள் யாகத்தை. யார் நீங்கள்? நான் தட்சகன், நாகர்களின் காவலன். இது நாகர்களின் பூமி. இங்கு மனிதர்கள் வாழ அனுமதி இல்லை. உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள். இது எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த பூமி. எங்கள் பெரியப்பா திருதராஷ்டிரர் எங்களுக்கு பரிசாக வழங்கிய பூமி இது. இதை நாங்கள் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம். மீறி தடுத்தால் போருக்கு நாங்கள் தயார். திருதராஷ்டிரர் வழங்கினாரா? அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் யார்? நாங்கள் பாண்டுவின் புத்திரர்கள், பாண்டவர்கள். இவர்கள் எங்கள் தாய் குந்தி தேவி. இவர் எங்கள் மைத்துனர் வாசுதேவர். மன்னிக்க வேண்டும் கிருஷ்ணா, யாரென்று தெரியாமல் நான் பேசிவிட்டேன். குந்தி, நான் உன் தந்தை வழி தாத்தா. பீமா, உனக்கு நாகலோகத்தில் நாகரசம் கொடுத்ததே நாங்கள்தான். சிறு வயதில் பார்த்தது, அதனால்தான் குழப்பம். ஆமாம் அம்மா, இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. என்னை இவர்கள் அன்போடு உபசரித்தவர்கள். கிருஷ்ணா, உன்னை தரிசிக்கும் பாக்கியம் இன்றுதான் கிடைத்தது. கிருஷ்ணா, பாண்டவர்கள் இங்கு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சிதான். அவர்கள் நிர்மாணிக்கும் நகரத்தில் வாழ்வதில் எங்களுக்கு தடை ஏதும் இல்லை. ஆனால் ஒருபோதும் நீங்கள் காட்டிற்குள் பிரவேசிக்க கூடாது. நாகராஜரே, அது எப்படி சாத்தியமாகும்? கிருஷ்ணா, காட்டிற்குள் நமக்கென்ன வேலை? நாம் அவர்களை தொல்லை செய்யாமல் வாழ்வதே சரி. உங்கள் நகரை நிர்மாணிக்க எங்கள் நாகர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். மனிதர்களும் நாகங்களும் ஒருபோதும் இணைந்து வாழ முடியாது. இந்த ஏற்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வருகிறேன். தட்சகனை நான் சமாதானம் செய்கிறேன். உங்கள் வேலையை நீங்கள் தொடங்குங்கள். கிருஷ்ணா, இந்த காட்டில் புதிய நகரை உருவாக்குவது எங்கள் ஐவரால் மட்டும் எப்படி முடியும்? நீதான் உதவ வேண்டும். நகரை உருவாக்க வேண்டும், அவ்வளவுதானே? நான் உதவுகிறேன். விஸ்வகர்மா, விஸ்வகர்மா, இங்கே ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்கு. அது இந்திரலோகத்திற்கு இணையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அரசே, தங்களின் ஆசையை நான் பூர்த்தி செய்துவிட்டேன் அல்லவா?
கிருஷ்ணா, இந்த காண்டவ பிரஸ்தம் அமைய முக்கிய காரணம் நீ. தர்மனுக்கு நீ முடிசூட்டுவதுதான் அழகு. மாமன்னர் தர்மராஜா, 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 மாமன்னர் தர்மராஜா. காண்டவ பிரஸ்தத்தில் உருவாகி இருக்கும் இந்த அரண்மனை இந்திரலோகத்திற்கு இணையாக இருப்பதால் இன்றையிலிருந்து இந்த நாட்டிற்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சூட்டுகிறேன். இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி. உன் புகழ் இந்த பார் முழுவதும் பரவட்டும். ஈடு இணையில்லா சக்கரவர்த்தியாக நீ இந்த இந்திரபிரஸ்தத்தை ஆழ்வாயாக. தீர்காயுஷ்மான் பவ. இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி, இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி. நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. எழுந்திருங்கள். என் மகளையும் மருமகனையும் இந்திரபிரஸ்தத்தின் அரசனாகவும் அரசியாகவும் காண்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ நான் அறியேன். தர்மா, அரசனாகப்பட்டவன் பந்த பாசங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. ஒரு அரசனுக்கு பந்தங்களை விட சத்திரிய தர்மமே உயர்ந்தது. இதை என்றும் நினைவில் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். பாஞ்சால தேசத்தை விடவும் அத்தினாபுரத்தை விடவும் இந்த பூலோகத்தில் இந்திரபிரஸ்தமே சிறந்த நாடு என்று போற்றப்பட வேண்டும். அத்தினாபுரத்தை மிஞ்சுவதா? அது ஒருபோதும் நடக்காது. நான் அத்தினாபுரத்திற்கு கட்டுப்பட்டே அரசாட்சி நடத்துவேன் அரசே. ஒவ்வொரு அரசனும் தன் நாடே சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுதான் ஒரு அரசனின் இலக்கணம். தந்தை கூறுவதுதான் சரி. கௌரவர் கூட்டம் நம்மை கண்டு வியக்கும் வகையில் அவர்களை விஞ்சி நாம் அரசாள வேண்டும். தர்மா, உனக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனால் மனதிற்குள் சிறு அச்சம். அச்சமா? ஆமாம். நீ பாரே வியக்கும் இந்திரபிரஸ்தத்திற்கு அரசனாகிவிட்டாய். நானோ துவாரகா எனும் சிறு நாட்டிற்கு அரசன். என்னோடு நீ யுத்தம் செய்ய வராமல் இருந்தால் சரி. அத்தை, நான் வந்த காரியம் முடிந்துவிட்டது. நான் புறப்படுகிறேன். இன்னும் சிறிது நாட்கள் தங்கியிருக்க கூடாதா? நான் மீண்டும் இங்கு வரும் வேளை விரைவில் வரும். இப்போது புறப்படுகிறேன். இங்கு நடந்தவற்றை அண்ணன் பலராமரும் தங்கை சுபத்ராவும் அறிய ஆவலாக இருப்பார்கள். சுபத்திரா திருமண வயதை நெருங்கிவிட்டாள் அல்லவா? ஆமாம், அவள் ஒருவனை மணக்க விரும்புகிறாள். கிருஷ்ணா, அவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை கொண்டு வந்து சுபத்ராவிற்கு முன் நிறுத்துகிறேன். ஆனால் சுபத்ரையின் ஜாதகத்தை கணித்ததில் ஒரு பெண்தான் அவள் திருமணத்திற்கு தடையாக இருப்பாள் என்று தெரிகிறது. அந்த பெண் யாராக இருந்தாலும் அவளை ஏற்க செய்வது என் பொறுப்பு. இந்த சொல் என்றும் மாறக்கூடாது, சரியா? நான் என்றும் சொன்ன சொல் தவறமாட்டேன். காலம் வரும்போது அதை பார்க்கலாம். சரி, நான் புறப்படுகிறேன்.
என்ன சொல்கிறீர்கள் மாமா? இளவரசர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திரபிரஸ்தத்திலிருந்து வருகிறேன். இந்திரபிரஸ்தமா? அப்படி ஒரு நாடு இருந்ததாக நான் அறிந்ததில்லையே. காண்டவ பிரஸ்தம் இப்போது இந்திரலோகத்துக்கு இணையாக இந்திரபிரஸ்தமாக உருப்பெற்று நிற்கிறது. என்ன பிதற்றுகிறாய்? நான் பிதற்றவில்லை. நீங்களே இந்திரபிரஸ்தத்தின் அழகை பாருங்கள். மாமா பாருங்கள். பாண்டவர்கள் காண்டவத்தை இந்திரலோகமாக மாற்றிவிட்டார்கள். மாமா என்ன இது? பாண்டவர்கள் காண்டவம் சென்றால் மாண்டு போவார்கள். அவர்களுக்கு அது பூர்வீக பூமி அல்ல, மயான பூமி என்று வீரவசனம் பேசினீர்கள். பாருங்கள், பாண்டவர்கள் அந்த மயான பூமியை இந்திரலோகமாக மாற்றிவிட்டார்கள். இப்போது என்ன சொல்ல போகிறீர்கள்? ஓவியனே, இது எப்படி சாத்தியமாயிற்று? அனைத்திற்கும் காரணம் கிருஷ்ணனே. கிருஷ்ணன் விஸ்வகர்மாவை அழைத்தார். இந்திரலோகத்துக்கு இணையாக ஒரு நகரை உருவாக்க கட்டளையிட்டார். அடுத்த கணமே அங்கே காண்டவ பிரஸ்தத்தில் இந்திரபிரஸ்தம் உருவாகிவிட்டது. அடே கிருஷ்ணா! இளவரசே, இளவரசே, நான் கிருஷ்ணன் இல்லை. என்னை விட்டுவிடுங்கள். நான் ஓவியன், ஓவியன். என்னை விட்டுவிடுங்கள். மாமா, அந்த மாய கண்ணனுக்கு எதற்காக அழைப்பு விடுத்தீர்? இது அழைப்பல்ல மருமகனே, வெறுப்பு. அந்த பாண்டவர்களை அழிக்க நான் போடும் திட்டங்களை தூளாக்கி அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டும் அந்த கிருஷ்ணனை நினைத்தால் எனக்கு வெறுப்புதான் ஏற்படுகிறது துரியோதனா. எல்லாம் அந்த மாய கிருஷ்ணனின் லீலை. அந்த நாகர்களை சமாதானம் செய்தது அவன்தான். விஸ்வகர்மாவின் உதவியால் இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கியது அவன்தான். எல்லாம் அவன் செயல். மாமா, இது என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என் உயிரை கொடுத்தேனும் பாண்டவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். இந்திரபிரஸ்தம் எல்லாவற்றிற்கும் ஓர் வழி இருக்கிறது மருமகனே. என்ன வழி இருக்கிறது? ஒன்று, பகைவனை அழித்து விட வேண்டும். இல்லை, பகைவனின் பலத்தை நம் பக்கம் ஈர்க்க வேண்டும். பலத்தை இழந்த பகையாளிகள் இருந்தென்ன அழிந்தென்ன. மாமா, நீங்கள் சொல்வது விளங்கவில்லையே. சொல்லில் புரியாதது செயலில் புரியும். பொறுத்திருந்து பார்.